இந்த ஒப்பந்தத்தை பார்த்தோம்னா கண்டிப்பா ஈரானியர்களுடைய கை ஓங்கி இருப்பது நல்லா தெரியும். நிறைய இறங்கி வந்திருக்காரு அதிபர் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை அவர் கையெழுத்திட. முதல்ல ஈரானியர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நன்மை என்னன்னா, அவங்களுடைய எண்ணெயை உடனே அவர்கள் பொது சந்தையில் விற்கலாம். The ball is in Iran's court. அவர் கையிலே தான் பந்து இருக்கிறது. அவர்கள் அதை ஸ்பின் பண்ணலாம், மிடில் ஆர்டரா வீசலாம், லாங்கா வீச, நீளமான பந்து வீசாவும் இருக்கிறது. நெத்தன்யாகுவும் அவருடன் இருக்கக்கூடிய வலதுசாரி தலைவர்களும் தாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தாங்கள் ஒரு பொறியில் அகப்பட்டுக்கிட்ட மாதிரி இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் ஹெஸ்புல்லாவை லெபனானை இணைத்ததன் மூலம் ஈரான் ஒரு பெரு வெற்றியை கண்டிருக்கிறது. நம்ம பிரதமருக்கு அழைப்பு வந்திருக்கு காமனேயினுடைய நல்லடக்கத்திற்கு. அதனால் இந்த சுற்றில் ஈரானியர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். உலக தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச பார்வை, ஐநாவுடைய முன்னாள் அரசியல் ஆலோசகர், சர்வதேச பூலோக அரசியலை விரிவாக பேசுவதற்கு மிகச்சிறந்த ஆளுமை திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களோடு நான் இப்போது கதைப்பதற்காக காத்திருக்கிறேன். மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டங்கள், அமெரிக்கா ஈரான் இதனுடைய இருக்கும் பல இடியப்ப சிக்கல்கள், ஒப்பந்தங்கள், லெபனானில் தொடர்கிற போர் நடவடிக்கை, இஸ்ரேலுடைய அடுத்த கட்ட போக்குவாக்கம், நிறைய பேச போறோம். சார் வாங்க. வணக்கம் சோஃபியா. சார், இப்போ இந்த அக்ரிமெண்ட் 40 நாட்கள், இது உங்களுக்கு பத்தின டீட்டெயில் தேவையில்லை. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான வாட் கைண்ட் ஆஃப் கான்சிக்வன்சஸ், விளைவுகள் ஏற்படும்? இல்லை, இந்த தற்காலிக ஒப்பந்தம் 60 நாளுக்கு இந்த போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிற இந்த ஒப்பந்தத்தை பார்த்தோம்னா கண்டிப்பா ஈரானியர்களுடைய கை ஓங்கி இருப்பது நல்லா தெரியும். நல்லா தெரியுது வெளிப்படையா. ஆமா, நிறைய இறங்கி வந்திருக்காரு அதிபர் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை அவர் கையெழுத்திட. அவருக்கு இருக்க நெருக்கடிகள் என்னன்னா, வரப்போற நவம்பர்ல காங்கிரஸினுடைய இடைத்தேர்தல்கள் வரும். எண்ணெயினுடைய விலை ரொம்ப உயர்ந்து இருந்துச்சு, அதெல்லாம் கீழே போகணும். இப்போ இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அது ஒரு கேலன் $4 கீழே போயிருக்கு. இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி $3.5 இருந்துச்சு ஒரு கேலன். நான் முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 30 கோடி வாகனங்கள் அமெரிக்காவில் வலம் வருகின்றன. அதில் 20 கோடி வாகனங்கள் ட்ரக்குகள், பொருட்களை ஏற்றி செல்பவை. 10 கோடி கார்கள் இருக்கின்றன. அந்த நாட்டுல பாதி சாலையில் இருப்பதாக நீங்கள் எண்ணுவீர்கள். அப்படி சாரியாக அவர்களுடைய சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை நீங்கள் பார்த்தால். அமெரிக்காவில் நான் ஒரு கேள்வி, நீங்கள் அங்கே இருந்து பல தசாப்தங்களாக இருந்தீர்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அமெரிக்காவினுடைய புறநகர் பகுதிகளும் சபர்பன் பகுதிகளும் இப்படித்தானா, சிட்டிகள் மட்டும்? அமெரிக்கா முழுக்க ஒரே மாதிரி இருக்கும். என்ன, நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய வானளவிய நெருக்கடி கட்டடங்கள் மரங்கள் இருக்காது. ஆனால் அந்த ஒரு கட்டடம், அது மாதிரி ஒரு கட்டடத்தை நாம் கட்டுவதற்கு இங்க வந்து ஒரு தசாப்தம் கூட ஆகலாம், 10 வருஷம் ஆகும் கண்டிப்பா. அது மாதிரி எத்தனை கட்டணம் இருப்பாங்க? லட்சக்கணக்கில் இருக்கும், 100க்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கலாம். எல்லாமே உயர்ந்த மாடிகள் தான். ஆமா, அதுதான் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், அதாவது வானத்தை தரும் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால இந்த 2 காரணங்களால அவர் இறங்கி வர வேண்டி இருந்துச்சு. ஈரானியர்கள் இதுல வெற்றி கண்டிருக்கிறார்கள்னு சொன்னேன். அதுக்கு பிறகு ஜூன் 21 அவர்கள் சுவிட்சர்லாந்தில் துணை அதிபர் வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப், ஜாரட் குஷ்னர் இவங்க ஒரு புறம், இந்த பக்கம் வந்து முகமது பாகிர் காலிபாஃப், அதுக்கப்புறம் அப்பாஸ் அராக்சி, இவங்க 2 பேரும் ஈரானிய தரப்புல இருந்து சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பு வந்து முதல் முறை அவங்க இஸ்லாமாபாத்ல சந்திச்ச பொழுது 21 மணி நேரம் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள், மேரத்தான் டாக்ஸ் நடந்தது. தொடர்ந்து பார்த்தோம். அதான் ஃபர்ஸ்ட் சிட்டிங். ஆமா,
இது இரண்டாவது முறை இரண்டாவது. அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பு 12 to 18 மணி நேரம் அவர்கள் சந்தித்ததாக அல் ஜசீரா தளம் So, நமக்கு இது ஒரு சொல்கிறது. இன்டெப்தா ஒரு ஆழமா தானே. ஆமாமா. இதுல முக்கியமாக ஈரானிய தரப்பிலிருந்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை விலக்குவது, அதில் அவர்கள் கவனம் செலுத்தினார். இருந்தார்கள். அதுக்கப்புறம் லெபனான்ல நடக்கிற போர் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றதுலயும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. ஒரு முக்கியமான டிமாண்ட். அமெரிக்க தரப்பிலிருந்து இவர்கள் இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு அவர்களை எத்தனிக்க வைக்கிறது ஒண்ணு. அந்த 60 நாள் பேச்சுவார்த்தையில இவங்க கிட்ட இருந்து அமெரிக்க தரப்புல இருந்து அவர்களுடைய அணு ஆயுத கூடங்கள், இந்த 3 கூடங்கள் இருக்கு இல்லையா பூமிக்கு கீழே, நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபஹான், அங்க சர்வதேச கண்காணிப்புக்கு ஆய்வுக்கு அக்கூடங்களை உட்படுத்துவது வேண்டும். அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய ரஃபேல் குரோசி, ஆமா, சர்வதேச அணு முகமை கண்காணிப்பு, அவர்களுடைய ஆய்வாளர்கள், இன்ஸ்பெக்டர்ஸ், அவர்களுக்கு பரிபூரண சுதந்திரம், எப்ப நினைச்சாலும் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ரஃபேல் குரோசியும் அங்க இருந்தார். ஓ, அப்போ எங்க இருந்தாரு? சுவிஸ்ல. ஆமா, இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்த இடத்தில் அவர் இருந்தார். இது நீங்க சொல்றது ஒரு முக்கியமான செய்தி. உண்மை. இந்த புகைப்படங்களுக்கு ஒன்றாக அமெரிக்கர்களும் ஈரானியர்களும் நிற்கவில்லை. ஆமா, அது சரி. ஈரானியர்கள் நிற்க விரும்பவில்லை என்ற தகவல் வருகிறது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பாகிஸ்தானுடைய பிரதமரும் அவர்களுடைய முப்படை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனிரும் அங்கிருந்தார்கள். இது தவிர கத்தாரனுடைய தலைவர் அல்தானி, அப்துல் ரஹ்மான் அல்தானி, அவரும் இருந்தார். அவர் ரொம்ப முக்கியமான கீ. ஆமா, கத்தாரிகள் ரொம்ப முக்கியமான. அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் இருந்தாங்க, இப்ப ரொம்ப வைப்ரண்ட் ஆயிட்டாங்க கத்தாரிகள். ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் அது அல்லவா. அதனால இப்போ முதல்ல ஈரானியர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நன்மை என்னன்னா, அவங்களுடைய எண்ணெயை உடனே அவர்கள் பொது சந்தையில் விற்கலாம், சந்தைப்படுத்த வேண்டும். ஆமா, தேவை. அதுக்கான தடைகள் எல்லாம் அமெரிக்கா விலக்கிடுச்சு. அவர்கள் இப்போ நிம்மதியாக விற்கலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஈரானிய அமைச்சர் ஒருவர் புதுதில்லியில் நேற்றோ என்றோ பேச போகிறார். நம்முடைய இந்தியாவும் அவர்களும் எண்ணெய் வர்த்தகத்தை மேம்படுத்துவது வழிகளுக்கு. இப்போ ஒரு விஷயம், இப்ப நீங்க சொன்னது உளவியல் ரீதியாக நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். உலகம் அமைதியாக இருக்கணும், ஒரு ப்ராஸ்பரிட்டியா இருக்கணும், ஆயுத தளவாடங்கள் மங்கி போகணும், மக்கி போகணும், இதுதான் நம்முடைய எண்ணம். இப்போ 60 நாட்களுக்குன்னு ஒரு வரம்பு வச்சிருக்கிறாங்க, ஆம்பிட், இவ்வளவுதான். அதற்கு பிறகு ஹேஸ் இட் இஸ் எனி பாசிபிலிட்டி ஒரு மறுபடியும் எஸ்கலேட் ஆகிறதுக்கெல்லாம் இப்போ 60 நாளுக்குள்ள தான் இந்த இது வச்சிருக்காங்க. ஒரு சர்வதேச பார்வையாளராக என்ன நினைக்கிறீங்க? எந்த மாதிரி இந்த 60 நாள் அவங்க நீடிச்சுக்கலாம் 2 பேரும், அப்படியும் ஒரு ஷரத்து இருக்கு. அதனால நல்லா தெரியுது அவங்களுக்கு இந்த 60 நாள் இது முடியாதுன்ட்டு. ஏன்னா ஈரானியர்கள் அவர்கள் இதை 60 நாட்களுக்குள் முடிக்க விட மாட்டாங்க. ஒபாமாவோடவே அவர்கள் 20 மாதங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். 20 மாதங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன விஷயம், இது ஒரு 25 ஆண்டுகளாக பேசப்படும் ஒரு விஷயம். அதனால அவர்கள் இழுத்தடித்து, உங்களை கிறங்கடித்து, உங்களை தளர்வடைய செய்து, அயர்வடைய செய்து, உங்களுக்கு எவ்வளவு மிக குறைவாக அவர்களால் தர முடியுமோ அவ்வளவு தந்து, உங்களிடமிருந்து எவ்வளவு மிகுதியாக பெற முடியுமோ அவ்வளவு பெறக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அப்ப இது எக்ஸ்டெண்ட் ஆகும், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஈரானியர்கள் விரும்பும் வரை we can't find out exactly. The ball is in Iran's court. அவர் கையிலே தான் பந்து இருக்கிறது. அவர்கள் அதை ஸ்பின் பண்ணலாம், மிடில் ஆர்டரா வீசலாம், லாங்கா நீளமான பந்து வீச்சாகவும் இருக்கலாம். நீளமான பந்து வீச்சுக்குத்தான் அதிக காலம் இருக்கிறது. சரி, இப்போது அமெரிக்க அதிபர் ஒரு சின்ன கேள்வி, இதையும் நாம் சொல்ல வேண்டும். நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் போது தொலைச்சி போடுவேங்கிற, இது ஒரு ஹியூமரஸா நான் கேட்கிறேன், என்ன சார் அவருடைய மென்டாலிட்டி? ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு பள்ளி மாணவன் மாதிரி நடந்துக்கிறாரு. மனதுல வர்றதெல்லாம் சொல்றாரு. அவர் யாரோட சண்டை பிடிக்கல சொல்லுங்க. யார அவர் 100வது மாடிக்கு உயரத்துல
யாரை வந்து அவர் அடித்தளத்துக்கு கீழ்த்தளத்துல தூக்கி தொப்புன்னு போடலை, தரையில 100வது மாடியில இருந்து தரையில தொப்புன்ட்டு அவங்கள கீழே போடுறதையும் அவர் பண்றாரு. போடுவாரு, தூக்கி வைப்பார். ஜார்ஜியோ மெலோனி, இத்தாலியினுடைய அது தேவையில்லாத குழப்பம். அந்த அம்மா வந்து தன்னோட படம் எடுத்துக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு கெஞ்சுனாங்கன்னு சொல்றாரு. ஒரு 80 வயது ஆள், ஒரு 80 வயது ஆண், ஒரு 80 வயது உலக தலைவர், அமெரிக்காவினுடைய அதிபர், இப்படியெல்லாம் பேசலாமா? பெரிய மனுஷனாச்சே, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதனால அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க வந்து உங்க பாப்புலாரிட்டியை பத்தி கவலைப்படுங்க, உங்களுக்கு எவ்வளவு நல்லெண்ணமும் மதிப்பும் உங்க மத்தியில இருக்குன்றதை பத்தி மட்டும் நீங்க கவலைப்படுங்க, என்னுடைய பாப்புலாரிட்டி பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப இதுக்கு முன்னாடி மெலோனிட்ட சொன்னாரு, ரொம்ப அழகா இருக்கா நீ, ஸ்மோக் பண்ணாத, குறைச்சிக்கோ அப்படின்னு. இதெல்லாம் பொதுக்களல் பேசலாம் இல்ல. அவரு அதாவது உங்களுக்கு சர்வதேச உறவுகள்ல எப்படின்னா, ஒரு சில தலைவர்கள் நீங்க இந்த ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் நேம் பேசிஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல தொடக்கத்துல நீங்க பிரசிடென்ட்னு சொல்லுவீங்க, அவர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவார். போக போக நீங்க அடிக்கடி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கும் பொழுது, 4 மாதங்களுக்கு ஒரு முறை சந்திக்கும் பொழுது, தொலைபேசியில் அடிக்கடி பேசுற ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கும் பொழுது, முதல் பெயரை பயன்படுத்தி, நமக்கு இந்த தமிழர்களுக்கு முதல் பெயர், 2வது பெயர், குடும்ப பெயர் என்பதெல்லாம் இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் 2 பெயர் இருக்கு. அப்போ ட்ரம்புக்கு டொனால்ட் என்பது அவருடைய முதல் பெயர், மெலோனிக்கு ஜார்ஜியா என்பது அவர்களுடைய முதல் பெயர். அவங்க டொனால்டுன்னு தான் கூப்பிடுவாங்க தனிப்பட்ட முறையில். அதனால அந்த மாதிரி ஒரு உறவு மலர்ந்திருக்கும். அப்படி மலரும் பொழுது அவர் அவங்களெல்லாம் விட, எல்லாரை விடவும் அவர் வயது மூத்தவர், ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு அவங்குலர், ஒரு அங்கிள் மாதிரி, ஒரு மாமா மாதிரி. அவர் வந்து நீ சிகரெட் நிறைய பிடிக்காத, அது தப்பு இல்ல. அதாவது பரஸ்பரம் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், வாப்போன்னு கூட சொன்ன கூட தப்பு இருக்காது. ஆங்கிலத்துல வந்து உங்களுக்கு ஆங்கிலத்துல வாங்கன்னு கிடையாது, வா எல்லாத்துக்கும் அதுதானே. அதாவது மாட்சிமை பொருந்திய மன்னருக்கு அந்த காலத்தில் தவ் என்று சொல்வார். அதை பைபிள்ல பார்க்கலாம். ஆமா, பைபிள்ல அதிகமா THOW தானே. ஆமா, நிறைய வரும். ஆமா, ஏன்னா இறைவன் வந்து அனைத்து மாட்சிமையும் உடையவர். இப்ப அப்படி கிடையாது. ஆங்கிலத்துல மன்னராக இருந்தாலும் யூ தான், தமிழ்ல தான் ஆண்டியாக இருந்தாலும் யூ தான். ஆமா, அரசராக இருந்தாலும் தமிழ்ல வாருங்கள், மேன்மை தங்கிய மாண்புமி. சரி, ரொம்ப நல்லா. இப்போ இதுல முக்கியமான இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு நாம பார்க்க வேண்டிய இடம் வந்து லெபனான், இஸ்ரேல். அங்க லெபனானில் இந்த போரினுடைய உக்கிரம் ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தணிஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல வரவேற்க தகுந்த ஒரு முன்னேற்றம் ஒண்ணு. 2வது, இஸ்ரேலியர்கள் பொறியில் அகப்பட்ட நெத்தன்யாகுவும் அவருடன் இருக்கக்கூடிய வலதுசாரி தலைவர்களும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தாங்கள் ஒரு பொறியில் அகப்பட்டுக்கிட்ட மாதிரி இருக்காங்க. அவர்கள் மீது அவருக்கு அதிபர் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை அவர் 2-3 முறை வெளியில சொல்லிட்டார், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார். அவர் இஸ்ரேலினுடைய பெயரை கெடுக்கிறார், அவர் பேரை கெடுத்துடுறார், எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கார் அப்படின்ட்டு சொல்லிடுறார். ஆனா அவரை என்னால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றார். இப்போதைக்கு இஸ்ரேலியர்கள் ஏதோ அவர் கட்டுப்பட்டு நடப்பது மாதிரி காட்டிக்கொள்கிறார். அதுதான், அவர்களுடைய படைகள் இன்னும் அங்குதான் இருக்கு, அது முழுக்க வெளியே வரல. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் ஹெஸ்புல்லாவை, லெபனானை இணைத்ததன் மூலம் ஈரான் ஒரு பெரு வெற்றியை கண்டிருக்கிறது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். அமெரிக்காவுடைய உறவுகளை குறித்து மறுபரிசீலனை செய்வதற்கு பென்கேவியர் போன்ற தலைவர்களை தாண்டி, பெசலில் ஸ்மோட்ரிச்சை தாண்டி, பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று ஒரு கூட்டத்திலே பேசினார். சுயாதீனமாக இந்த தேசம் வடிவமைக்கப்பட வேண்டும், இளைஞர்களிடத்திலே பேசியிருக்கிறார். நான் நினைக்கின்றேன், முன்னாள் தலைவர், அவர் பேர் என்னது, நப்தாலின் பெனட், அவரும் கூட அதை வலியுறுத்தி இருக்கிறார். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அமெரிக்க அதிபரை விட இனி யாரும் யூதர்களுக்கு இவ்வளவு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள், டொனால்ட் ட்ரம்பை விட. வரும் நாட்களில் அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளை குறித்து நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்ல இதெல்லாம் வந்து தற்காலிக, என்ன சொல்றது, ஒரு ஓடையில அந்த மாதிரி இந்த சலசலப்பெல்லாம்
விழுந்துரும். ஏன்னா ரெண்டு தரப்புலையும் அமெரிக்கர்கள் சிலர் பலர் இஸ்ரேலியர்களாக இருக்கிறார்கள், பல இஸ்ரேலியர்கள் அமெரிக்க குடிகளாக இருக்கிறார்கள். இரண்டு தரப்பிலையும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்கிறது. அமெரிக்காவை நம்பியும் நாடியும் இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் இஸ்ரேலியர்கள் ஒரு நம்பகமான ஒரு தோழமை நாடு என்று அமெரிக்கர்கள் 70களில் முடிவு செய்ததை அவர்கள் மாற்றுவதற்கு இல்லை. அவர்களை வேவு பார்த்தாலும் சரி, உளவு பார்த்தாலும் சரி, இவர்கள் பேச்சுக்கு முழுக்க கட்டுப்படவில்லை என்றாலும் சரி, இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் அமெரிக்கர்களுக்கு இஸ்ரேலியர்கள் உகந்தவர்களாக இதுவரை இருக்கிறார்கள். இனியும் இருந்துதான் ஆக வேண்டும். இறுதி வரை அப்படித்தான் தொடரும். இதெல்லாம் இடையில ஒரு குடும்பத்து உள்ள நடக்கிற சண்டை மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இது ஒரு பெர்மனன்ட் அல்ல. இல்ல, இது அவருடைய வலதுசாரி ஆதரவு தளத்தை அவர் திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாரு. நம்ம சுயாதீனமாக யாரு இவரு? நெத்தன்யாஹூ. சரிதானா? அதே மாதிரி அவருடைய வலதுசாரி ஆதரவு தளத்தை அவர் நிறைவுபடுத்தணும். அதனால ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. ரெண்டு பேர், அதாவது அதிபர் ட்ரம்ப்புக்கு இஸ்ரேலிய பிரதமர் தேவையோ இல்லையோ, இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் அதிபர் ட்ரம்ப் கண்டிப்பாக தேவை. அமெரிக்கா தேவை. 31 மாதங்கள்ல இவர் அளவுக்கு யாரு இவர் முதல் முறையே என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு நாள் தொன்று தொட்டு இருந்த அமெரிக்க வெளியுறவு கொள்கை, மத்திய கிழக்கு கொள்கையை, பாலஸ்தீன கொள்கையை முழுதும் மாற்றினார். எப்படி மாற்றினார்? டெல் அவீவ் தான் அவர்களுடைய தலைநகரம் என்றுதான் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை. ரெண்டு தரப்பும் பாலஸ்தீனியர்களும் இஸ்ரேலியர்களும் சேர்ந்து ஒரு எது தலைநகர் என்பதை முடிவெடுக்கும் வரை ஜெருசலத்தினுடைய நிலை, அந்தஸ்து தீர்மானிக்கக்கூடியது அல்ல என்பது அமெரிக்கர்களுடைய நிலை. இவர் என்ன பண்றாரு? ஜெருசலம் தான் உங்களுடைய தலைநகர் என்று அறிவிக்கிறார். 2017 காலகட்டங்கள்ல பண்ணிடுறார். அதனால இதற்கு மேல யார் இஸ்ரேலியர்கள் பக்கம் சாய்வார்கள்? வாய்ப்பே இல்லை. அதனால இதெல்லாம் தெரியாதவரா நெத்தன்யாஹூ? நல்லா தெரியும். அதனால இது அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளின் காரணமாக அவர் இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக பேசுகிறார். அவ்வளவு. ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிறைவா எடுத்துக்கிடும். பக்கர் கலிபாப் முஜிதபா கமேனியோடும் ரொம்ப க்ளோஸ். இறந்து போன தலைவர் சையத் அலி காமினியோடும் அவர் நெருக்கம். அப்ப நேற்று சொல்லியிருக்கிறார், இந்த ஒரு ரீஜனல் ஃபோர்ஸ் வில் டிசைட், எல்லாவற்றையும் தீர்மானிக்க வேண்டும். பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் த செக்யூரிட்டி ஆஃப் த ரீஜன். எல்லாம் நாம தான் பண்ணணும். மூன்றாவது நபர்களுக்கு வழி இல்லை. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருடைய பேரவா இல்ல, பேரவானா அதுக்கான சாத்தியமெல்லாம் இருக்கிறதா நான் நினைக்கல. அவங்களை யார் அவங்களோட ஒத்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மத்திய கிழக்குல அவர்களை நம்பி ஒத்து போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? ஒமானிகள் தவிர சொல்லுங்க. இல்ல, இப்ப சவுதிகள் இறங்கி வருவாங்களா? இல்ல. ஆழமான பரஸ்பர அவநம்பிக்கை என்பது மத்திய கிழக்கில் வளைகுடா அரபுகளுக்கும், குறிப்பாக வளைகுடா அரபுகளுக்கும் ஈரானிய அரசு மீது அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு வளைகுடா நாடுகள் பெரும்பாலும் மன்னராட்சி, முடியாட்சி உள்ள நாடுகள். ஆமா, அதுல டவுட் இல்லை. அவர்களுக்கு இந்த ஈரானிய இஸ்லாமிய புரட்சி என்பது ஒரு கெட்ட கனவு, மிகப்பெரிய கெட்ட கனவு. கடைசி வரைக்கும் ஈரானை எதிர்த்து கொண்டுதானே இருந்தார்கள். அவர்களை அவர்கள் விழுந்து விடுவார்கள். அதை அவங்கள போய் ஆற தழுவிக்கிட்டாங்கன்னா. அதனால ஈரானும் அவர்களும் பேரளவுக்கு ஒத்து போகலாமே தவிர ஆழமாக அவர்கள் இந்த பிணக்கெல்லாம் தீர்த்துட்டு சேர்ந்து இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் எனக்கு தோணலை. அது அவருடைய அவா. நம்ம என்ன இப்போ கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு நினைச்சோம்னா, உங்களுக்கு நம்ம பிரதமருக்கு அழைப்பு வந்திருக்கு காமனேயினருடைய நல்லடக்கத்திற்கு. அதை நம்ம ரெண்டாவது பேசுவோம். ஓ சரி. இப்போ மிக முக்கியமான கேள்வியில இன்னொரு கேள்வியும் கேட்கிறோம். ஈரானுக்கு இப்பொழுது 300 பில்லியன் கொடுப்பதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்கலாம். ப்ரோசன் அசெட்ஸை ரிலீஸ் செய்யலாம். அதெல்லாம் பின்னாடி தான் நடக்கும், உடனே நடக்காது. அதற்கு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப். இன்றைக்கு 24 பில்லியன்ல 12 பில்லியனுக்கு யூஎஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அங்குள்ள விவசாயிகள் அது அவங்க ஒத்துக்கல இன்னும். அதாவது என்ன நடக்குதுன்னா, அந்த பேச்சுவார்த்தைகள்ல உங்களை ஒரு இடத்துல பூட்டணும்னு நினைக்கிறாரு அதிபர் ட்ரம்ப். அதனால நீங்க அவர்கிட்ட இங்க இப்படி நாம ரெண்டு பேரும் பேசுறோம், நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வாங்க நாளைக்கு நம்ம போய் பார்த்துருவோம், அவர்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்ற நாள். நான் வெளியே போய் இந்த தகவலை சொல்ல தயாராக இல்லை. நீங்க உடனே சொல்றீங்க, அவர் கண்ணன் வர சொன்னாரு,
போலான்னு இருக்கார் அந்த இடத்துக்கு அப்படின்றீங்க. நான் உடனே சொல்றேன், அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. கரெக்ட். அதுதான் நடக்குது. அப்போ அந்த பேச்சுவார்த்தைகள்ல நாங்க வாங்குறோம், 12 பில்லியன் நீங்க தாங்க, உங்ககிட்ட இருந்தே வாங்குறோம், வேற எங்கேயாவது இருந்து வாங்கணும், உங்ககிட்ட தான் வாங்கணும்னா வாங்கிடுறோம். அந்த யோசனை யார் சொன்னதுன்னா ஜாரெட் குஷ்னர். இந்த 12 பில்லியனுக்கு அவர்களுக்கு நாம விடுவிக்கிற அவங்களுடைய பணத்துல அவர்கள் நம்முடைய விவசாயிகளுக்கு உதவி செய்யலாம். இப்படி பண்றதுனால பரஸ்பரம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ட்ரேடிங் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் டூ நேஷன்ஸ். இல்ல, ஈரானியர்களுக்கு ஒத்துக்கணும் இல்ல? ஏன் ஒத்துக்க கூடாது? இல்ல, அவர்கள் வெளியில அதுக்கு நாங்க ஒத்துக்கலாம் அப்படிலாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போயிங் விமானத்தை அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு பிளான் இருக்கிறதாக சொல்லப்படுது. இல்ல, அதாவது வெளியில் அவர்கள் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. வெளியே ஓபனா, உள்ள வந்து வெளியில அவர்கள் இவர் ஒரு அதீதமாக அதை அங்க அவங்க சொல்றத உடனே பதிவு பண்றதும், அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உடனே அதை மறுக்கிறதும், இது ரெண்டுத்துல பாதி ஒரு இடத்துக்கு 2 பேரும் போறதும், இதுதான் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு நாளா. அதனால அது நடக்கும். அங்கிருந்து கொஞ்சம் வாங்குவாங்க, எல்லாமே அங்கிருந்து வாங்குவாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் 2 பேரும் ஒரு உச்ச நிலையை எடுத்துக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி, 31 மாதம் கழித்து டொனால்ட் ட்ரம்ப் பதவியிறக்கம் செய்யப்படுவார். அது காலத்தின் கட்டாயம். டெமோக்ராட்ஸ் பெர்ஹாப்ஸ் ஒரு வேளை மீண்டும் எகைன் வந்தாலோ, ரிபப்ளிகன் தலைமை மாறி ஜேடி வேன்ஸ் வந்தாலோ, ஈரானோடு ஒரு சிறந்த உறவை வரும் நாட்களில் that will happen, கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்ல முடியாது, that could happen அப்படி சொல்லலாம். அதற்கான சாத்தியம் உண்டா? இல்ல, the ball is in Iranian court, அதத்தான் கேக்குறேன், not in the American court. அமெரிக்கன் டெமோக்ராட்ஸ் வந்துடுறாங்க, ஜனநாயக கட்சியினர் ஆட்சிக்கு வந்துடுறாங்கன்றதுனால ஈரானியர்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள போவது பாலிசி மாறாது. அவர்களுடைய பதிலிகள் ப்ராக்சிஸ அவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு தரக்கூடிய ஆதரவை அவர்கள் தந்து கொண்டிருப்பார்கள். ப்ராக்சிஸ் விஷயம் doesn't care about it. இத பத்தி யாருமே பேசலையே. இல்ல, பேச முடியாத ஒரு நிலை இருக்கு. பேச வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலியர்களுடைய ஆசை. அதையெல்லாம் அணு ஆயுதம் மாதிரி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசணும்னு தான் அவங்க நினைத்தார்கள். ஆமா, இன்னும் நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு வழி இல்லாமல் ஈரானியர்கள் செய்து விட்டார்கள். இவர்களுக்கும் ஒரு நெருக்கடி இருந்தது, விஷயத்தை சீக்கிரம் முடிக்கணும். ஆமா, இதுதான் விஷயம். அதனால் இந்த சுற்றில் ஈரானியர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார். ரொம்ப சிறப்பா வளவளா குளக்குளா நேயர்களுக்கு பேசல, நம்ம சரியான புள்ளியில பேசியிருக்கோம். இது நிறைய ஆழமான விஷயத்த உலக தமிழர்கள் கொடுக்கும். நிகழ்ச்சிக்கு எம்மோடு நேரம் ஒதுக்கியதற்கு உளப்பூர்வமான நன்றி திரு கண்ணன் அவர்கள்.